பாசிப்பருப்பு அல்வா பண்ணலாமா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறேன். ஈவன் நான் சாப்பிட்டது கூட கிடையாது இதை. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எங்கள் அத்தை தான் வந்து இந்த ரெசிபி சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து சின்னதாக 2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு வேக வைக்கும்போது எப்போவுமே கரெக்டான அளவில் தண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப சலசலன்னு போயிடும். ஸோ இப்போ வந்து கரெக்டான தண்ணி வச்சு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாசிப்பருப்பு இந்த 5 விசிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்துருக்கும். நம்ம அல்வாக்கு வந்து மிக்சியில் போட்டு அடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. கரண்டி வச்சு லேசாக அப்படி கிளறணும் அப்படின்னாவே நல்லா நைஸாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு நெய் சுடணும், கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அல்வாக்கு வந்து முந்திரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். ஸோ முந்திரி மட்டுமே கோல்டன் கலராக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கொஞ்சம் பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் அந்த நெய்யில் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அந்த கோதுமை மாவும் நெய்யும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். கரெக்டாக 1 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ இந்த கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறி விடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணோம், அப்போ தான் வந்து அடி பிடிக்காது, இல்லை சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ அதுக்கடுத்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு எந்த கிளாஸில் அளந்தோமோ அதே கிளாஸில் வந்து சுகர் எடுத்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே இந்த ரெசிபி முடிகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சுருக்கணும். ஸோ இப்போ சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சர்க்கரை சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடும், சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கலருக்காக நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா அது அல்வா பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி, இப்போ அதை ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். பட் நெய் வந்து நிறைய சேர்த்தோன்னா அல்வா சூப்பராக இருக்கும். ஸோ பிபிலாம் இருக்கும் அப்படின்றவங்கலாம் வந்து கொஞ்சம் நெய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த ஒரு பதத்துக்கு வரும். ஸோ அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்வா ரெடின்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே சூப்பராக இருந்தது. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.